ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட செட்டுப்படி சமையல ஒரு அருமையான சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்நாக்ஸ் பண்ண போறாங்க. அந்த ஸ்நாக்ஸ் என்ன கேட்டீங்கன்னா மஷ்ரூம் அண்ட் டொமேட்டோ ஸ்நாக்ஸ். அதாவது இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், மிளகு பவுடர், பட்டர், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம், பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் பவுடர், பிரெட், உப்பு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே இந்த நான்ஸ்டிக் பேன் மேலே வச்சிருக்கேன். இது எப்படி பண்றது ஒரு வாட்டி நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா ஆயில் போடுங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்க. சோத்தே பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாய் பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சோத்தே பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா ரெடி. அதுக்கு பிறகு நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை வந்து நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இதாங்க மஷ்ரூம் அண்ட் டொமேட்டோ ஸ்நாக்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு பேனு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்றேன். இந்த டிஷ் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னா போட்டு குக் பண்ணணும். மஷ்ரூம், கொஞ்சம் பச்சை மிளகாய், பூண்டு நீங்க முன்னாடியே போட்டோட போடலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி போட்ட பிறகும் போடலாம். ஒன்றும் இது ஒரு ஆப்ஷன் தான். கொஞ்சமா பூண்டு, கொஞ்சம் மிளகு பவுடர், கொஞ்சம் சால்ட், எதுக்கு வந்து நான் எல்லாம் ஒன்னா போட்டீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த டொமேட்டோ மஷ்ரூம்னாவே தெரியணும். மேல மேல கொஞ்சம் முழுசா தெரியணும். நீங்க ஆனியன் தனியா போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி போட்டு அதுக்கு பிறகு மஷ்ரூம் போட்டீங்கன்னா எல்லாம் மேஷ் ஆன மாதிரி ஆயிடும். அந்த ஒரு ரீசன் கோசம் தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சோத்தே பண்ணி அதுக்கு மேல சில்லி போட்டு போட போறேன். கொஞ்சம் இதுல வந்து பட்டர் ஆட் பண்றேன். இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பவுடர் ஆட் பண்றேன். கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் சோத்தே பண்றேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வாட்டர் ஆட் பண்றேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா திக்கா இருக்கணும். அதனால வந்து லைட்டா ஆட் பண்றேன். இப்போ வந்து இன்னொரு சைடில் வந்து நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு மேலே பேன் வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரெட் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பிரெட் வந்து 1/2 கட் பண்ணி சைட்ல கட் பண்ணக்கூடாது முக்கியமா. இப்போ இந்த பிரெட் வந்து நான் வைக்கிறேன். நல்லா டோஸ்ட் ஆகணும். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிடும் போது அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். அதாவது நீங்க சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கணும்னு சொல்றேன். இப்போ இந்த பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மேல இங்க பிளேட் வச்சு இங்க மசாலாவும் ரெடியா இருக்கு. இப்போ இந்த மசாலா வந்து மேலே அப்படியே நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மசாலா வந்து நான் அப்படியே மேலே வச்சிருக்கேன். இந்த மசாலா நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிரெட்டோட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இந்த பிரெட்டை வந்து நான் ஸ்டஃபிங் வைக்கிறோம். இதான் மஷ்ரூம் அண்ட் டொமேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பிரெட் வந்து கிறிஸ்பியா இருக்கும். நல்லா டோஸ்ட் பண்ணா அந்த பட்டர் ஃபிளேவர் இருக்கும். அது இல்லாம இந்த ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க சாப்பிடும்போது ரொம்ப நேரம் மேஷ் பண்ண மாதிரிலாம் அந்த ஃபீல் கிடையாது உங்களுக்கு. நீங்க சாப்பிடும்போது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட கிறிஸ்பியான சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும்.